பாரதிய ஜனதா கட்சி பார்லிமெண்ட்ல இதெல்லாம் கொண்டு வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி என்னமோ தான் ஒரு சட்டத்தை அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு கொண்டு தாங்க. இது பாராளுமன்றத்தால பண்ணப்பட்ட சட்டம். இதே எதிர்கட்சிகள் ஏன் அந்த சமயத்துல கேட்கல? இது பத்திரத்தினால பாரதிய ஜனதா கட்சிக்கு அட்வான்ஸா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும், இந்த சட்டம் வரக்கூடாதுன்னு யாருமே ரைஸ் பண்ணலையே. ஒருத்தர் ஒரே ஒரு கட்சிக்கு நிறைய பணம் கொடுத்துட்டாரு, மற்ற கட்சிக்கு கொடுக்கவே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கட்சி ஆட்சிக்கே வரல. மற்ற 199 கட்சியும் இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டொனேஷன் கொடுத்தவருக்கு மேல எதிராக செயல்பட ஆரம்பிச்சா அவர் என்ன ஆவார்? ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தனக்காகவே ஒரு சட்டத்தை போட்டு தாம் பணம் வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணதெல்லாம் சொல்லாதீங்க. அப்ப ஏன் இந்த 18 இந்த சட்டம் வந்துருச்சு? 19 எந்த கட்சியும் பேசல, 21 எந்த கட்சியும் பேசல. பேசின கட்சிகள் தான் நிறைய பணம் வாங்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனா விவரங்கள் பார்க்கும்போது தெரிய போகுது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர்களும் பொருளாதார நிபுணருமான திரு ஆடிட்டர் சேகர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களிலே பத்தி எறியக்கூடிய ஒரு விஷயமா அந்த தேர்தல் பத்திரங்கள் மாறி இருக்கிறது. தேர்தல் பத்திரம்னா என்ன? இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் எந்த இடத்துல இருந்து வந்ததுன்னு பாக்குறீங்க? ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தனக்காகவே ஒரு சட்டத்தை போட்டு தாம் பணம் வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணதெல்லாம் சொல்லாதீங்க. அப்ப ஏன் இந்த 18 இந்த சட்டம் வந்துருச்சு? 19 எந்த கட்சியும் பேசல, 21 எந்த கட்சியும் பேசல. பேசின கட்சிகள் தான் நிறைய பணம் வாங்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனா விவரங்கள் பார்க்கும்போது தெரிய போகுது. அப்படிங்கும்போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் வரும்போது யார் ஆட்சியில் இருந்தா? இவங்க தான் ஆட்சியில் இருந்தா. இப்ப இவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க, இவங்களை ஏதாவது குறை சொல்லணும். இது ஒரு சான்ஸ். ஆனா உண்மை இந்த பத்திரத்தில் அனுபவித்தது நிறைய டொனேஷன் வாங்கினது எதிர்கட்சிகள் தான், பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. நம்பர்ல பார்க்காதீங்க. அவங்க எத்தனை மாநிலங்கள் ஆள்கிறார்கள், எத்தனை எம்பிக்கள் இருக்கிறார்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று கம்பேர் பண்ணும்போது பெனிஃபிட் அடைஞ்சது சில மாநில கட்சிகள் தானே தவிர பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இதில் தீர்ப்பு கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஆனால் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அதனால நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்ப நான் ஒரே ஒரு கேட்குறேங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இந்த நாட்டின் குடிமகனாக கை கூப்பி வணங்கி ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் மதிக்கலைன்னா நான் இந்த நாட்டில் ஒரு நல்ல குடிமகன் கிடையாது. விவரங்கள் தெரியணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப இந்தியாவில் ஒரு லட்சக்கணக்கான நன்கொடை ஸ்தாபனங்கள் இருக்குன. ஹிந்துக்களுடைய நன்கொடைகள் ஸ்தாபனம், முஸ்லிம்களுடைய நன்கொடைகள் ஸ்தாபனம், கிறிஸ்டியன் மதத்தினுடைய நன்கொடை ஸ்தாபனம், இத்தனை நன்கொடை ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்தது, யார் யார் டொனேஷன், எவ்வளவு கொடுத்தார்கள் என்று பப்ளிக்லயே அனௌன்ஸ் பண்ண முடியுமா? அந்த நன்கொடை ஸ்தாபனங்கள் இந்த நாட்டில் இருக்கிற சிட்டிசனுக்காக தான் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி பண்றாங்க. அந்த நன்கொடை ஸ்தாபனங்கள் டொனேஷன் கொடுக்கும்போது அவங்களோட பேரோட தான் வாங்கிக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி எதுல வேணும் அப்படின்னா, என்ன பொறுத்தவரை ஓட்டு அளிக்கிறவருக்கு என்ன உரிமை இருக்கோ கொடுக்கிறவருக்கு இருக்கு. அப்ப கொடுக்கிறவங்க என் பேரெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா சில பேர் பேரே கொடுக்க மாட்டாங்க. அதே சுப்ரீம் கோர்ட் பணமா கொடுத்த போது ஏன் கொடுக்கல் என்று சொல்லவில்லை. பணமா இந்த கட்சியுமே பணம் வாங்கலையா? வேணா போய் பாருங்க. 2018க்கு முன்னாடி இருக்கிற பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எலெக்ஷன் கமிஷனோட சைட்ல போய் இருக்கு. எத்தனை கட்சி எத்தனை கோடி டொனேஷன் வாங்கினதுன்னு போய் பாருங்க. அப்ப யார் யார் இந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுத்தான்னு எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் போய் கேட்கலையே. குடியரசாகி 74 ஆண்டுகள் ஆகி டொனேஷன் வாங்காமையா கட்சி நடத்தினாங்க. அப்ப எந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுக்கப்பட்டது, யார் மூலமாக கொடுக்கப்பட்டது, அது பணமாக கொடுக்கப்பட்டதா, பேங்க் காசோலையாக கொடுக்கப்பட்டதாங்கிற டிஸ்க்ளோசர் வந்திருக்கணும்ல. எலெக்ஷன் பத்திரம் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்த பண்ணதான் இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற நேம் வந்துச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி டொனேஷன் இல்லையா? அப்ப அதே டிரான்ஸ்பரன்சி வேண்டாமா மக்களுக்கு? பத்திரம் வந்தா டிரான்ஸ்பரன்சி, பத்திரம் இல்லாத போது டொனேஷன் வாங்கியவர்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடையாதா? அப்ப மாத்திரம் கான்ட்ராக்ட்ல ஃபேவர் பண்ணலையா? பண்ணினாங்களா? எதுவும் தெரியாது நமக்கு. இன்னைக்கு மாத்திரம் இந்த பத்திரம் வந்தோடனே
இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்ததுனால இதே ஜட்ஜ்மெண்ட் ரிவர்ஸ் ஆகி இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த கட்சியும் எதுவும் பேசாது. அதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள்ல வந்து அதிகமா நிதி வாங்கின கட்சி 6060 கோடி ரூபாய் நிதியுடைய பாஜக தான் முதலிடத்தில் இருக்கு. இந்த சந்தேகத்தையும் வந்து எழுப்புறாங்க. சமூக வலைதளங்கள் இது குறித்து கடுமையான விவாதங்கள்லாம் நடந்தது. சார், பாரதிய ஜனதா கட்சிக்கு 6061 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சார். கிட்டத்தட்ட 426 பக்கங்கள் லிஸ்ட் கொடுத்தாங்க சார். நானும் அனலைஸ் பண்ணியிருக்கேன் சார். அந்த அனலைசிஸ்ல ஃபர்ஸ்ட் டாப் 6 ரேங்க்ஸ் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அது முதல் ரேங்க். அடுத்த 5 ரேங்குகள் வாங்கியது யார் அப்படின்னு நான் ஒரு அனலைஸ் பண்ணேன். திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1610 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸுக்கு 1422 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிர சமிதிக்கு 1215 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிஜு ஜனதா தளுக்கு 775 ரூபாய் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 639 கோடி ரூபாய். பாருங்க, டாப் 5 ரேங்க்ஸ்ல இந்தியாவில் டிஎம்கே 5வது இடத்துல இருக்கு. அவங்களுக்கு 639 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் பண்றேன். என்ன அனாலிசிஸ் கொடுக்குறேன் பாருங்க. இந்த 5 கட்சிகள் அதிகம் வாங்கியிருக்குங்க. இந்த 5 கட்சிகளுக்கும் சேர்த்து கொடுத்த பணம் எவ்வளவு? 5661 கோடி ரூபாய். நம்ம வந்து ஃபுல்லா அனலைஸ் எடுத்துக்க வேண்டாம். இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட கட்சிகளில் ஒரு 100 கட்சிகளுக்கு 80-100 கட்சிகளுக்கு, ஏன்னா எனக்கு கடைசியாக எவ்வளவு குறைஞ்ச ஒரு கட்சிக்கு போயிருக்கு பணம் பார்த்தபோது ஏதோ ஒரு கட்சிக்கு 70 லட்சம் ரூபா போயிருக்கு. நான் அதெல்லாம் டீட்டெயிலாக போக விரும்பலை. முதல் 5 கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தவிர அடுத்த 5 கட்சிகள் எந்த கட்சிகள் டொனேஷன் வாங்கின? டிஎம்சி, காங்கிரஸ், பிஆர்எஸ், பிஜேடி, டிஎம்கே. இந்த 5 கட்சிகள் வாங்கியிருக்கு சார். இந்த 5 கட்சிகளும் சேர்த்து வாங்கிய டொனேஷன் 5661 கோடி ரூபாய். பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய டொனேஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 6061 கோடி ரூபாய். எவ்வளவு வித்தியாசம்? 400 கோடி ரூபாய் வித்தியாசம் சார். பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது 6061 கோடி ரூபாய். இந்த அடுத்த 5 கட்சிகளுக்கு கிடைத்தது 5661 கோடி ரூபாய். அப்ப அவங்களுடைய இந்த கட்சி என்ன பண்ணுது, இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். 5661 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கிய இந்த 5 கட்சிகள் ஆளுகின்ற மொத்த மாநிலங்கள் 8. காங்கிரஸ் 5, டிஎம்சி 1, டிஎம்கே 1, பிஜேடி 1, மொத்தம் 8 மாநிலங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தம் 18. 18 மாநிலங்களில் ஆட்சி செய்கின்ற கட்சி இவர்கள் 6061 கோடி ரூபாய் மொத்தமா டொனேஷன் வாங்கியிருக்காங்க. 8 மாநிலங்களில் ஆட்சி செய்கின்ற 5 கட்சிகள் மொத்தம் 5661 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்ப மக்கள் பார்த்துக்கணும், யார் மேக்சிமம் பெனிஃபிட். 8 மாநிலங்கள் ஆளுற கட்சிக்கு 5661 கோடி ரூபாய் வந்திருக்குன்னா இவங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பத்தி குறை சொல்ல முடியும்? ஏன்னா சரி விட்டுருவோம், இதே கம்பாரிசன் விட்டுருவோம். இந்த 5 கட்சிகளுக்கு எவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்க? எம்பிக்கள்ங்கிறது நான் லோக்சபா எம்பி மாத்திரம் சொல்ல, ராஜ்யசபா எம்பி கூட்டி சொல்றேன். லோக்சபா ராஜ்யசபா மொத்த எம்பிக்கள் இந்த 5 கட்சிகளுக்கு 174 எம்பிக்கள் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 384 எம்பிக்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போம், 174 எம்பிக்கள் அந்த கட்சிக்காக டொனேஷனுக்காக கேன்வாஸ் பண்றாங்க. 384 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக டொனேஷனுக்கு கேன்வாஸ் பண்றாங்க. 174 எம்பிக்கள் கலெக்ட் பண்ண தொகை 5661 கோடி ரூபாய். 384 எம்பிக்கள் கலெக்ட் பண்ண தொகை 6061 கோடி ரூபாய். ஸோ பாரதிய ஜனதா கட்சிகள் எம்பிகளுக்கு கலெக்ஷனே பண்ண தெரியல கட்சிக்கு டொனேஷன். நான் அப்படிதான் ரேட்டிங் போடுவேன், இதுதான் உண்மை. சரிங்க, எம்பிக்களை கம்பேர் பண்ணாதீங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் கம்பேர் பண்ணுவோம், இன்னும் மைக்ரோஸ்கோப்பிக்கா போவோம். என்ன மைக்ரோஸ்கோப்பிக்கா போலாம்? எம்எல்ஏக்கள் இந்த 8 மாநிலங்களில் ஆண்டு சில மாநிலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்து எவ்வளவு எம்எல்ஏ எம்எல்சி வச்சிருக்காங்க? 1274. டிஎம்சி, பிஆர்எஸ், பிஜேடி, காங்கிரஸ், டிஎம்கே, இவங்க 5 கட்சிகளும் சேர்ந்து மொத்தமா இந்த நாட்டில் 4036 எம்எல்ஏ அவங்களை 1274 பேர் வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 1649.
கிட்டத்தட்ட ஒரு 175 எம்எல்ஏக்கள் கூட இருக்காங்க. 1274 எம்எல்ஏக்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 எதிர்க்கட்சிகள் 5661 கோடி ரூபாய் வாங்குறாங்க. 1649 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி 6061 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறது. அதே ப்ரொபோர்ஷனேட்ல எடுத்தா இவங்களுக்கு 7327 கோடி ரூபாய் வந்திருக்கணும். சோ இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா இப்ப என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி தமிழ் ஊடகங்கள், மெயினா தமிழ் ஊடகங்கள்ல தான் இந்த ஆர்குமெண்ட். அதுல என்னன்னா 6061க்கு அப்புறம் 1610 தான் கண்ணுக்கு தெரியுது டிஎம்சி. அதுக்கு கீழே 1415, 1222 இந்த மாதிரி கம்மியா வாங்கிட்டு இருக்க கட்சி தெரியுது. 6000க்கும் 1100க்கும் பெரிய நம்பர் வித்தியாசம். ஆகா, இந்த நம்பர் வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடலாம், மாம தூக்கி போடுறாங்க. பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுங்க. தமிழ்ல சொன்னாங்க இல்லையா, ஆராய்ந்து பாரான் தான் சாக கடவன், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை என்ன? நம்பர் பெருசா இருக்கலாம், நம்பர் பெருசா இருக்கலாம். ஒருத்தர் வீட்டுல சம்பளம் 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. இந்த 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓட்டி பார்த்துட்டு வராரு. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாரு. அது மாதிரி அவங்க 18 ஸ்டேட்ல ஆட்சி பண்றாங்க. நீங்க ஆட்சி பண்றது 8 ஸ்டேட்டு. அவங்கள்ட்ட 384 எம்பி, நீங்க இருக்கிறது 174 எம்பி. அப்ப இதை எப்படிங்க கம்பேர் பண்றது? மக்கள் தான் யோசிக்கணும். மக்கள் உணர்ச்சி பூர்வமா என்னைக்கு டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே வாழ்க்கையில தோக்க ஆரம்பிச்சிடுறோம், தவறான முடிவுகள் எடுக்கிறோம். எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் மக்கள் உணர்ச்சி பூர்வமா முடிவெடுக்காதீங்க, அறிவு பூர்வமா சிந்தனை மூலமா முடிவெடுத்தா தான் வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த எலக்ட்ரல் பாண்டு ரிலீஸ் பண்ண சமயம் தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தேர்தல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாஜகவுக்கு பின்னடைவா இருக்குமா? என்ன அப்படி பாக்குறீங்க சார்? இன்றைய இளைஞர்கள், இன்றைய இந்தியர்கள்லாம் என்ன பொறுத்தவரை நிச்சயமா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பு ஒன்றும் இருக்காது. 2வது, டொனேஷன்கள் அரசியல் கட்சிகளுக்கு எல்லா காலங்களிலும் கொடுக்கப்பட்டன. இந்த பத்திரமாக வருவதற்கு முன்னாடி பணமாக கொடுக்கப்பட்டது. அந்த பணமாக கொடுக்கப்பட்ட போது கூட அப்பதான் ஏதாவது இப்படியாவது ஒரு கம்பெனியோ ஒரு தனிநபரோ பேங்க்ல போட்டிருக்காரு, அது கம்பெனி கொடுத்திருந்தா அந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ல அது ரிப்போர்ட் ஆயிருக்கு. பணமாவே கொடுத்து கணக்கிலேயே காட்டலன்னா மக்கள் யோசிக்கணும். இந்த பத்திரங்கள் வருவதற்கு முன்னாடி எந்த கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்று யாருக்குமே தெரியாதே, எந்த ஒரு டிஸ்க்ளோசருமே கிடையாதே. அட்லீஸ்ட் இப்ப அவங்கவுங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கார்ப்பரேட், அவ்வளவு கார்ப்பரேட்டோட பேர் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த ஆண்டுகள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளோசர் இருக்கும். இந்த கட்சிக்கு இவ்வளவு கட்சி பேர் போட்டிருக்காது, ஏன்னா அது சீக்ரெசி. எலக்ட்ரல் பாண்ட்ஸா இவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டீட்டெயிலாவது இருக்கும். இந்த பத்திரங்கள் வருவதற்கு முன்னாடி பணமா கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா பணமா ஒரு காலத்துல எந்த ஒரு கம்பெனியும் 20,000 ரூபாய்க்கு மேல பணமே கொடுக்க கூடாது. அப்ப பேரே வந்திருக்காது. இத்தனை நாளா அது பேரே வராது. 2018 முன்னாடி அட்லீஸ்ட் இன்னைக்கு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரிகிறது இத்தனை ஆயிரம் கோடி அரசாங்கத்திற்கு போகாமல் கட்சிகளுக்கு போயிருக்கின்றது தெரிகிறது. அப்ப அதுவும் தெரியாது. சோ அதனால மக்கள் புரிதல், அறிதல், ஆராய்ந்து பாரல். இப்ப அறிஞ்சாச்சு யார் யாருக்கு எவ்வளவு படணும். இது புரிஞ்சு ஆராய்ந்து பார்த்த எந்த ஒரு தனிநபரும் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்க மாட்டார்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.